Welcome back புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியவன் என்று கேட்டுருக்கீங்க with அஜய் வருண் and அஜய் சாமி. அன்னைக்கு வந்து ரெயின் டே, மழை நாள் அப்படிங்கிற ஒரு நாள் வந்து நம்ம எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கு ஒரு சுவாரஸ்யமான விடை சொல்றதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து கூப்பிட்டுருக்கோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. கெஸ்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க போல இருக்கு. பூவுலகின் நண்பர்கள் அமைப்பில் வந்து சுந்தரராஜன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் அவங்களே வந்து ஆரம்பிச்சு வைக்கும் போதே கேட்டாங்க, இந்த மழை நாள் அப்படிங்கிற ஒன்று ஏன் தேவை, இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மழை நாள் அப்படிங்கிற ஒரு ரெயின் டே அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு கதையின் மூலமாக தான் வந்துட்டுருக்கு. 1874ஆம் ஆண்டு வெயின்ஸ்பர்ங்கிற ஊரில் வந்து டாலி அண்ட் ஸ்ப்ரக்ஸ் ட்ரக் ஸ்டோருக்கு ஒரு ஃபார்மர் வந்திருக்கார், விவசாயி வந்திருக்கார். வந்துட்டு நாளைக்கு வந்து ஜூலை 28 நாளைக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த ட்ரக் ஸ்டோர் முதலாளி வந்து டெய்லி வந்து எப்படி, அவர் பேர் டெய்லி, அது எப்படி மழை பெய்யும்னு சொல்கிறா அப்படின்னப்ப, என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் கடந்த சில வருடங்களாக நான் வந்து குறித்து வச்சுட்டே வரேன், அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பந்தயம்னு சொல்லி கட்டுறாங்க, ஒரு தொப்பி பந்தயம். அவங்க அந்த ஒரு தொப்பி வந்து ரொம்ப பிரபலம். ஸோ தொப்பி பந்தயம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பழக்கம் வந்து அப்படியே தொடர்ந்து அது வந்து ஒரு மழைக்கான நாளாக வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. 1874 ஆரம்பித்த ஒரு கதையின் மூலமாக வந்ததான் அது. ஆனால் இன்றைக்கி அந்த மழை நாள், ரெயின் டே அப்படின்னு விஷயங்கள் வந்து வலியுறுத்துகிற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மழை வந்து நமக்கு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு இந்த பள்ளிகளில் வந்து மழை பெய்கிறதுனால விடுமுறை விடுறது எனக்கு கோபமாக வரும். நீங்கள் மழையை பற்றி நம்முடைய வள்ளுவர் வந்து ஒரு அதிகாரமே இருக்கார், ஒரு நம்ம பார்த்துக்க வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரமே வந்து வள்ளுவர் வந்து இருக்கார். மழையை பற்றி 10 திருக்குறள் இருக்கார். சங்க இலக்கியங்களில், புராணங்களில் மழையை பற்றி ஃபேமஸான குறள் கூட வந்து துப்பாக்கு துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சூப்பர். அது என்னன்னா உணவு பயிர்களுக்காக மழை வந்து எப்படி பயன்படுதோ அதே மாதிரி அதுவே ஒரு உணவாகவும் இருக்குதுன்னு சொல்ல விஷயம் தான் அந்த குறள். இது மாதிரி நிறைய அமிழ்தம்ங்கிற சொல்லே வந்து மழையை குறிக்கிற சொல்லுன்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். நிறைய விஷயங்கள் மழை இல்லாட்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியங்களாகட்டும், இல்லை ஆங்கில இலக்கியங்களாகட்டும், இங்கிலீஷ் போய்ட்ரி ஆகட்டும், எல்லாமே வந்து வலியுறுத்துகிற விஷயம் வந்து மழை, கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்காட்லாண்டில் வந்து ரெயின் கோவே அப்படிங்கிற பாட்டை வந்து நம்ம பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்து ரெயின் கோவே பாட ஆரம்பிச்சு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஆனால் அந்த பிள்ளைங்க பாடலாம். நம்ம ஊரில் வந்து ரெயின் கோவேன்னு பாடுற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வானம் பார்த்த பூமி, மழையை நம்பி இருக்கின்ற ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு சமூகம், அப்படி ஒரு பாடணும்னு அவசியம் கிடையாது. மழை அதுக்கு ஆப்போசிட்டான சன் கோவே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாடுறோம். மழை வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம், அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அது இல்லாட்டி உலகத்தில் ஒரு உயிர் கூட, மனிதர்களை விட்டுங்க, ஒரு உயிர் கூட வந்து இருக்க முடியாது. மழை நாள் நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஒவ்வொரு நாளும் மழை நாளாக இருக்கும் தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சார். சார் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தரோட பிறந்த நாளில் வந்து அவர் பெட்லாம் கட்டினாரா, இன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் வந்து நம்ம மழை சீசனில் பெட் கட்டினா கூட மழை பெய்யுமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தட்டுப்பாடுன்னே சொல்லிட்டீங்களா? ஆமா, அப்படிதான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார் வந்து சொன்னாங்க, மழை பத்தி வந்து நம்மளுடைய திருக்குறள் மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள்ல வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து உலகம் முழுக்க வந்து மழையை வந்து செல்வத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ஒப்பீடு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மழை பார்த்தீங்கன்னா, முன்னே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஒரு மெயினான ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் அது உண்மையாக இருக்கா? அது ஒன்று தான் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ், வேறு எதுவுமே ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸே கிடையாது நமக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து சந்திராயனுக்கு அனுப்புகிறோம், மார்ஸுக்கு அனுப்புகிறோம், ஆனால் நம்மளால் தண்ணியை உற்பத்தி செய்ய முடியாது. we cannot manufacture water. நீங்கள் வந்து தண்ணீரை வந்து ப்ராசஸ் பண்ணலாம், சுழற்சி பண்ணி மறுசுழற்சி பண்ணி நீங்கள் வந்து கடல் நீரை வந்து உப்பு அகற்றிய ஆலைகள் மூலமாக, டீசாலினேஷன் பிளான்ட் மூலமாக நீங்கள் கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கலாம். இல்லை வந்து கழிவு நீரை வந்து துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நீராக வந்து மறுசுழற்சி பண்ணலாம். முடிய யூ கேனாட் மேனுஃபேக்சர் வாட்டர். தண்ணியை நீங்கள் உற்பத்தி செய்ய முடியாது. தண்ணிக்கு ஒரே சோர்ஸ் வந்து மழை தான். அது வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இன்றைக்கி பூமியில் வந்து நம்ம பார்த்துக்கோம், அதிக நிலப்பரப்பாக தண்ணியாக கிடையாது, தண்ணி தான் வந்து நிலப்பரப்பு. நம்ம உடம்புல என்ன ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக தண்ணீருக்குரிய ஒரே சோர்ஸ் வந்து மழை தான். அந்த மழையை வந்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் கெடுத்துட்டு இருக்கோம், எவ்வளோ தூரம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு அது முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் தான். ஒரே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் அதையும் நம்ம வந்து இழந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், உணவுக்காகட்டும், உயிர்கள் தலைக்கிறதுக்காகட்டும் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நமக்கு தெரியாது. அது ஒரு திருக்குறளே வந்து அது சொல்லியிருக்காங்க. அதாவது மழை பெய்யாட்டி ஒரு பசும்புல் கூட வந்து தலையை தூக்கி பார்க்காதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஏன் வந்து மழையை கொண்டாடிக்கோன்னா அது காரணமாக தான். அது இல்லாட்டி எந்த உலகத்தில் எந்த உயிரினம்
இல்லைன்னா வந்து சொல்லலாம். ஒரு ஆங்கில புலவர் ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் சொல்லியிருக்காரு, இன்டு ஈச் லைஃப் சம் ரெயின் மஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. லெட் இட் ரெயின், ப்ளீஸ் அலோவ் இட் ரெயின் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. மழை வந்து முக்கியமான ஒரு விஷயம், அது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா தான் வந்து ஓகே. ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஹாப்பினஸ் சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா சார்? சார் பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க வந்து நம்ம உலகத்திலே நிறையா வந்து தண்ணி தான் இருக்குது, நம்ம உடம்புல நிறையா தண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து தண்ணி ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். அது ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, இல்லை நம்மள மாதிரி சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி. ஸோ ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மழை நீர் ஆதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்போ எப்படி பார்த்தாங்க, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். இல்லை, அடிப்படையில் அது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம். அடிப்படையில் நீங்கள் போய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தைகள்கிட்ட போய் உலகத்திலே இல்லை இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்கிற இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க டக்குன்னு சிறப்புஞ்சின்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே அதிகமான மழை பெய்கிற இடம் சொல்லுங்கன்னா தெரியாது. ஏன்னா நம்மளுடைய கல்வி பாடத்திட்டம் அதை சொல்லித்தரல. ஓகே. தமிழில் வந்து யானையை குறிப்பதற்கு மட்டும் 12 பேர்கள் இருக்குது. கொம்பன், பிளரின்னு 12 பேர்கள் இருக்குது. ஆனால் யானையே இல்லாத ஒரு நாடான இங்கிலாந்துலேருந்து வந்து எலிஃபெண்ட் அப்படி தான் நம்ம பிள்ளைங்க வந்து அந்த யானையை கூப்பிடுதுங்க. ஸோ நம்மளுடைய இந்த புவியியல் சார்ந்து, இந்த மண் சார்ந்து, இந்த வாழ்கின்ற பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய கல்வியே இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி பள்ளியில் படிக்கிற எந்த குழந்தைகிட்டையும் போய் நீங்கள் போய் ஒரு ஜிராஃபியை காமிச்சுன்னா கரெக்டாக சொல்லிடும், ஒரு ஹிப்போபொட்டமஸை காமிச்சா சொல்லிடும், ஒரு ஜீப்ராவை காமிச்சா சொல்லிடும். ஆனால் தமிழ்நாட்டோட ஸ்டேட் அனிமல் எதுன்னு கேளுங்க தெரியாது. வரையாடு. தமிழ்நாட்டோட ஸ்டேட் பேர்டு எதுன்னு கேளுங்க தெரியாது. எமரால்டு டவ், மரகத புறா, இது யாருமே தெரியாது. ஏன்னா இந்த புவியியல் சார்ந்த கல்வியை வந்து நமக்கு சொல்லித்தரவே இல்லை. மேற்கத்திய நாடுகள் எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ, அங்கே மேற்கத்திய நாடுகள் வரக்கூடிய நிறுவனங்கள் எந்த மாதிரி கல்வியை விரும்புதோ அந்த மாதிரி கல்வியை தான் நமக்கு வந்து இந்த கல்வி முறை போற்றுவிக்குது ஒழிய இந்த மண் சார்ந்து புவியியல் சார்ந்த எந்த ஒரு கல்வியும் நமக்கு போற்றுவிக்கிறது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் வந்து தேவாலான்னு ஊர், கூடலூர் பக்கத்தில் இருக்குது. ஒரு வருடத்துக்கு 120 நாட்கள் மழை பெய்யும். கூடலூர், நம்ம உதகமண்டலம் பக்கத்தில் கூடலூரில். அது போல தேவாலான்னு ஒரு ஊர். ஒரு வருஷத்துக்கு 120 நாட்கள் மழை பெய்யும். இன்னைக்கு வந்து 30 நாள் மழை பெய்யுது கேட்டால் தெரியாது. ஆமாம். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இமயமலை நதிகள், அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸ், அது எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி நம்ம கங்கையும் யமுனையும் நம்ம பிரம்மபுத்திராவும் அப்படி வந்து வருதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, தீபகற்ப நதிகள், பெனின்சுலா ரிவர்ஸ், நர்மதையும் காவேரியும் தாமிரபரணி எப்படி உருவாதுன்னு கேளுங்க தெரியாது. ஏன்னா அந்த கல்வி அவங்க சொல்லித்தரப்படவே இல்லை. நர்மதையும் காவேரியும் தாமிரபரணியும் உருவாக முக்கியமான காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உண்மையில் நமக்கு இந்த பெனின்சுலார் இந்தியா, இந்த தீபகற்ப இந்தியா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வந்து இன்னைக்கு நம்ம அழிச்சு சின்னாபனமாக்கிட்டோம். அது என்னன்னா 100-150 வருடங்களுக்கு முன்னால் அந்த மலையோட உச்சியில் முழுக்க சோளா காடுகள், சோளா ஃபாரஸ்ட். அங்கெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், 100 அடி அந்த மாதிரி மரங்கள் இருக்கும். அந்த சோளா ஃபாரஸ்ட் மரங்களுக்கு கீழே முழுக்க புல்வெளிகள், கிராஸ் லேண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் போய் ஊட்டி பக்கத்தில் போனீங்கன்னா சின்ன சின்ன பகுதியில் அங்கங்கே கிராஸ் லேண்ட்ஸ் இருக்கும். இது என்ன சிஸ்டம்னா, இது ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம். அது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத சிஸ்டம். நீங்கள் வந்து மேகம், அதாவது மழை எப்படி உருவாது, தண்ணி வந்து நீராவியாகி மேகமாகி அந்த மேகம் வந்து மலைகளை கடக்கும்போது கீழேருந்து போகக்கூடிய குளிர்ந்த காற்று அந்த மேகம் மீது படும்போது அந்த மழை நமக்கு பெய்யுது. இதுதான் அந்த மழை பெய்யக்கூடிய விஷயம். அப்போ நீ என்ன, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அது மேலே குளிர்ந்த மேகங்கள் போகும்போது இந்த சோளா காடுகளிலிருந்து போகக்கூடிய குளிர்ந்த காற்று அந்த மேகத்து மேலே படும்போது மழை பெய்யும். இதுதான் சயின்டிஃபிக்காக உள்ள ப்ராசஸ். இந்த பெய்கிற மழையை இந்த கிராஸ் லேண்ட்ஸ், இந்த புல்வெளிகள் இருக்கு இல்லையா, ஸ்பாஞ்ச் மாதிரி அழகாக வாங்கிக்கும். வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அனுப்பும். அப்படி உருவான நதிகள் தான் காவேரியும் நர்மதையும் தாமிரபரணியும். இதுதான் சிஸ்டம். இன்னைக்கு 1880ஆம் ஆண்டு அந்த செல்லுவன் ஒரு ஆங்கில கலெக்டர், அவர் வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் ஆகாரு. அவரால் கோயம்புத்தூரில் இருக்க முடியல. ஏன்னா வெயில், அவங்க இங்கிலாந்துலேருந்து ரொம்ப குளிர் பிரதேசம், இருக்க முடியல. அதனால் வேறு ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இந்த செட்டப் மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறார். அவர் வந்து அங்கே போகிறார், மேலே ஊட்டிக்கு போய் பார்க்குறாரு. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அப்போதான் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. 1880 நினைக்கிறேன். அது வரைக்கும் அது வந்து ஒரு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதி தான். அது போய் பார்த்தோன்னே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அவங்க கண்ணுக்கு கிராஸ் லேண்ட்ஸ்லாம் வேஸ்ட் லேண்டாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் கிடையாது. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம், இது பெரிய ஒரு சூழலியல் சார்ந்த விஷயம் உங்களுக்கு புரியல. ஏன்னா அப்போ புரியல உண்மையிலே. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, முழுக்க அழிச்சு எல்லாத்தையும் நகரமாக்குங்க. அப்படி அழிக்கப்பட்டு தான் இன்றைக்கி நமக்கு தேயிலை தோட்டங்கள், ஊட்டி டீ, குன்னூர் டீ நம்ம சாப்பிட்றோமே, தேயிலை தோட்டங்கள், ரிசார்ட்ஸ் எல்லாமே வந்து. ஆனால் என்னாச்சு, மழை குறைஞ்சிது.
மழை குறைஞ்சதுனால தான் நமக்கு வந்து காவேரியில் சண்டை போடுறோம், முல்லை பெரியாருக்கு சண்டை போடுறோம், எல்லாத்துக்கும் சண்டை போடுறோம். மழை ஜாஸ்தியாக பெஞ்சு நீட்டாக தண்ணி வச்சா யாருமே வந்து எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை. நம்மளுடைய நதிகளுடைய பிறப்பிடம் மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சியை முழுக்க அழித்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு அழிவை நோக்கி நம்ம வந்து போயிட்டோம். இன்றைக்கி ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நிலச்சரிவே இருக்காது, இருக்கவே இருக்காது. ஏன்னா அது காரணம் வந்து ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க காடுகள், அதோட வளம். ரெண்டாவது மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப பழைய மலை. இமயமலை தான் ரொம்ப ரீசெண்டாக தோன்ற மலை, ரொம்ப வெரி யங் மவுண்டன்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப ஓல்டு மவுண்டன்ஸ், ஏஜ் வைஸாக சொல்கிறேன். ஸோ அப்போ நிலச்சரிவே நடக்காது. ஆனால் இப்போ கடந்த சில வாரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய நிலச்சரிவுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஊட்டி ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சோளா காடுகளோட அழிப்பு தான். ஏன்னா அந்த தண்ணியை பிடிச்சிக்கிறது கிராஸ் லேண்ட்ஸ் கிடையாது, போயிடுச்சு. அப்போ வர்ற தண்ணி சரசரசரன்னு அடிச்சுட்டு வந்துடும், சரசரசரன்னு அடிச்சு வந்துடும். இந்த சோளா காலத்தில் விழக்கூடிய அந்த இலைகள் இருக்குல்ல, மக்கி போய் கீழே இடம்ல, அதுவும் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இயற்கையை வந்து அதை வந்து படிச்சிருக்கு. அப்படி தான் வந்து அதை வந்து ஒரு உருவாகிருக்கு. அந்த வாழக்கூடிய ஜியோகிராஃபியில் என்ன தேவையோ, இந்த பகுதி வாழ்கிற மக்களுக்கு எப்படி மழை பெய்ய முடியும் அப்படின்னா அதுக்காக உருவானது தான், இயற்கை உருவாக்குனது தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோடைய. நீங்களும் நானும் போய் சிமெண்ட் வச்சு காங்கிரீட் போட்டுலாம் அது உருவாக்குனதில்லை. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஒவ்வொரு இயற்கையோட படைப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்காமல் அழிச்சோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம வந்து சண்டை போட்டிருக்கோம். தெருவா வந்து குடத்தை தூக்கி நம்ம மக்கள் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க தண்ணிக்கு. இதே நிலைமை நீடித்தால் மிக ஒரு மோசமான சூழ்நிலை இன்னொரு 5 வருஷ காலகட்டத்தில் வந்துடும். ஓகே, நம்ம சண்டை வந்து மற்றவங்க கிட்ட மட்டும் இல்லை, நம்ம தெருவிலே வந்து தண்ணிக்காக எவ்வளோ சண்டை போட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் சார் சொல்லும்போது இந்த கிராஸ்லேண்ட்ஸ்லாம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸாட்டிக் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பைன் மரங்கள், இந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் வந்து தேவையான அளவுக்கு கூட தண்ணி வந்து அதிகமாக குடிச்சிருதான். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு தண்ணி வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளோட நாட்டோட மரங்களே இல்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சார் வந்து சொன்னதில் ஒரு விஷயம் கிளியராக என்ன புரியுதுன்னா, இயற்கை அளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து புத்திசாலிகள் கிடையாது. இயற்கையோட அந்த புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் அதை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த ஈகோ சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் இந்த மழை வந்து 30 நாள் பெய்யுது, 30 நாள் பெய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. இந்த பழங்காலத்து ராஜா கதைகள்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு டயலாக் கண்டிப்பாக தெரியும், மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிட்ட வந்து அரசர் வந்து கேட்பார். இந்த ஒரு வாக்கியத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது மாதம் மும்மாறி மழை பெய்ந்ததா அப்படிங்கிறது வந்து ஒரு குறியீடு தான். அந்த காலத்தில் மழை எப்படி செல்வப்பாக இருந்துச்சு, மழை எப்படி தவறாமல் பெஞ்சுது, நாட்டு மக்கள்லாம் எப்படி வளமோடு வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு குறியீடு தான். வந்து மாதம் மும்மாறி மழை தான் பார்க்கணும். அது அப்படி ரொம்ப லிட்ரல் சென்ஸில் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து இந்த பிரதேசம், தமிழ்நாடுங்கிற பிரதேசம் வந்து ஒரு வானம் பார்த்த பூமி தான். நமக்கு வந்து மழை தான் நமக்கு வந்து ஒற்றை சோர்ஸ். நமக்கு வந்து ஹிமாலயன் கிளேசியர்ஸ் கிடையாதுங்க. நமக்கு ஹிமாலயன் கிளேசியர்ஸ்லாம் தண்ணி கங்கையும் யமுனையும் உருவாது, நமக்கு அது கிடையாது. அப்படி இருந்த பட்சத்தினால தான் நம்முடைய முன்னோர்கள், அதாவது அரசர்கள், ஜமீன்தார்கள் எல்லாருமே வந்து 39,000 நீர்நிலைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில். 39,000 நீர்நிலைகள் இருக்கும். இந்த நீர்நிலைகள் எதுக்குன்னா பெய்கின்ற மழை நீரை சேமித்து ஒரு நீர்நிலை நிறைஞ்சு அடுத்த நீர்நிலை போகான வாய்க்கால் இருக்கும். 2 லட்சம் ஓடைகள் இருந்துச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில். இன்றைக்கி இந்த 35,000 நீர்நிலையும் இல்லை, 2 லட்சம் ஓடையில் எத்தனை ஆயிரம் ஓடை போயிடுச்சு நம்ம கணக்கு கிடையாது. இன்றைக்கி அதிகபட்சமான 18,000 நீர்நிலைகள் இருக்கும். இது எல்லாமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இது மழை நீர் வந்தால் தேக்கி வச்சுக்கிட்டு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ண பக்கத்தில் வயலில் விவசாயம் பண்ணுற விவசாயி கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணிட்டே இருக்கலாம். இரவு முழுக்க தண்ணி இறப்பாங்க, மறுநாள் காலம் தண்ணி கிணறு நிறைஞ்சிருக்கும். அதுக்காக பக்கத்தில் ஒரு குளம் நிறைஞ்சிருக்கும், அந்த குளத்தில் இருக்க தண்ணி ஊட்டு வந்து கிணத்துக்கு வரும். இதுதான் நம்ம சிஸ்டம். இந்த பெய்கின்ற மழையை அழகாக தேக்கி வச்சு நீட்டாக விவசாயம் பண்ணுறதுக்கான சிஸ்டம் தான் அந்த சிஸ்டம் ஒழிய இது ஒரு பக்கம். இது வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு சிஸ்டம். இது வந்து அரசர்கள், ஜமீன்தார்கள் உருவாக்கின சிஸ்டம். இன்றைக்கி நம்ம அது எப்படி பார்த்தோம்னா, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு ஒரு குளம், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ஒரு குளம், நாகர்கோவிலில் குளத்து பஸ் ஸ்டாண்டுன்னே இருக்குது. சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் வச்சாங்க, ஹைகோர்ட்டோட பிரான்ச்சு, அது ஒரு குளம். சுப்ரீம் கோர்ட் வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூலிங்கே கொடுத்துருக்கு. ஆனால் உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு நீர்நிலை தான். இவ்வளோ இதுக்கு நீரின்றி அமையாத உலகன்னு சொன்ன வள்ளுவனுக்கு ஒரு நீர்நிலை அழிச்சு தான் நம்ம வந்து வள்ளுவ கோட்டம் கட்டியிருக்கோம். இந்த இவ்வளோ வான் சிறப்புங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்த வள்ளுவனுக்கு ஒரு நீர்நிலை அழிச்சு தான் வந்து நம்ம வந்து வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்கோம். நீங்கள் நுங்கம்பாக்கம் போய் பாருங்கள், அங்கே வந்து ஒரு லேக் வியூ ஸ்ட்ரீட்னு இருக்கும். அது என்ன லேக் வியூன்னு கேளுங்க, வள்ளுவர் கோட்டம் தான் லேக் வியூ. முகப்பேரில் ஏரி ஸ்கீம்னே போட்டிருக்காங்க. எப்படி ஏரி ஸ்கீம் ஆக முடியும்? இன்றைக்கி அந்த மாதிரி நீர்நிலைகளை கை வச்சு பில்டிங் கட்டினோட விளைவு தான் மௌலிவாகத்தில் இருந்த பெரிய பேரிடர். அது வந்து ஒரு வாட்டர் பாடி, அது அதில் போய் பில்டிங் கட்டினா ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்கும். ஆக இது எதுவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம முன்னோர்கள் செஞ்சதை, இயற்கை படைச்சதை நாம் வந்து இஷ்டத்துக்கு நம்மளால் நம்மளால் அது வந்து வின் பண்ணிட முடியும்னு ஒரு ஆணவத்தோடு நம்ம செஞ்ச விஷயங்கள் தான்
இவ்வளவுக்குமான காரணம். எக்ஸாக்ட்லி. வருண், பொதுவா பாத்தீங்கன்னா மழை வரதுக்கு முன்னாடி இந்த மண் வாசனை வரும் இல்லையா, அது வந்து இந்த கிராமப்புறங்கள்லாம் அதிகமாவே வரும். மழை வரதுனால மண் வாசனை வந்து மழை வரப்போதே போய் துணியில அடுத்து வச்சிரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்ப சிட்டில எங்க மண் வாசனை இருக்கு? மண் இருந்தாதான் மண் வாசனை வரும். எல்லா இடத்துலயும் சிமெண்ட் ரோடு அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டனால இந்த மண் வாசனை அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப மிஸ் பண்றேன். மண் வாசனை படம் போட்டாதான் வந்து அப்படியே எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்ன ஜியோஸ்மென் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மெல். அதை வந்து நீங்க சொல்ற ஸ்மெல்ல வந்து ரொம்ப ஸ்பென்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெயின் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வந்து பாராட்டுவோம். நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாரு, அப்பயே வந்து எவ்வளவு விஷயங்கள்லாம் யோசிச்சு செஞ்சிருக்காங்க, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் வந்து அவங்களுடைய முன்னோர்களான நம்மளை பத்தி வந்து அந்த அளவுக்கு பேசுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க, என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா இப்ப ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கல அப்படிங்கறதா வந்து ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம் இல்லையா. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வாட்டர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளிடக்கூடாது அப்படிங்கறனால தான் இந்த மாதிரி நாலு எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஐ மீன் இந்த மழை நீரை வந்து எப்படி சேகரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாடியை கனெக்ட் பண்ற வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கு நீங்க சொல்ற ஓடைகள் குட்டைகள்லாம். இப்போ அதை வந்து எப்படி பார்க்குறாங்க, என்ன விஷயத்தில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். இல்லை, அது இன்னைக்கு வந்து இருக்கின்ற நீர்நிலைகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து பிளாட்டாக தான் தெரியுது. இருக்கின்ற ஓடைகள் எல்லாம் நமக்கு வந்து சாக்கடை தான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு கூவம் நதியாகட்டும் இல்லை எதாகட்டும் சாக்கடை தான் ஓடுதாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நாசமாக்கி சீரழிச்சிட்டோம். சரி, வீடுகளை செய்யக்கூடிய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ண சொல்லி அரசு சொல்லுச்சு, கண்டிப்பாக மழைநீர் சேமிப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு. அதை எல்லாமே ஒப்புக்கு பண்ண ஆரம்பிச்சோம். சும்மா ஒரு குழாயை கொண்டே வந்து ஒரு இடத்துல கொண்டே விட்டா போனேன், அது தவறான விஷயம். அது இத்தனை அடி குழி தோணுன்னு இருக்குது, இவ்வளோ கல் போடணுன்னு இருக்குது, அந்த கல் எப்படி தண்ணியை ஃபில்டர் பண்ண ப்ராசஸ் இருக்குது, அந்த ஃபில்டர் பண்ண தண்ணி தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. அதை ரொம்ப சின்சியராக யாருமே செய்யறதில்லை. நானும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன், நானும் மழைநீர் சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பைப்பை கொண்டு போய் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே விடுறது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கே கிடையாது. சரி, அதுவே பண்ணாங்க, சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு தவறான விஷயம். இது வந்து உண்மையிலேயே அது செய்யக்கூடிய முறை இருக்குது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடுகளையும் செய்யணும், ஒவ்வொரு அரசாங்க கட்டிடத்துலையும் செய்யணும், ஒவ்வொரு பப்ளிக் பிளேஸையும் செய்யணும் தான் நம்ம வந்து சொல்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாலைகளில் ஒரு ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டிருப்பாங்க, மழைநீர் வடிகால்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மழைநீர் வடிகாலை கீழே எது காங்கிரீட் போடணும்? இல்லை, ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. மழைநீர் வடிகாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழேயும் காங்கிரீட் போட்டுப்பாங்க, அது வந்து நிற்காம அப்படியே ஓடும். ஆமாம், எதுக்கு ஓடணும்? அது காங்கிரீட் போட வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக தண்ணியை வந்து அந்த பூமி வாங்கி வச்சுக்கணும் இல்லையா, அப்சர்வ் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணும் இல்லையா. நீங்கள் ஆற்றில் இருக்க மணல் இருக்குல்ல, அது வந்து என்னது, உலகத்தின் மிகப்பெரிய அக்விஃபயர் சிஸ்டம் தான். அந்த ஆறில் வந்து அந்த மழைநீர் போகும்போது அந்த மண் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் இருக்க கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணும். நமக்கு ஆறு மணல் சுரங்கமாக தெரியுது இன்னைக்கு, சாண்ட் மைனாக தெரியுது இன்னைக்கு, மணல் சுரங்கமாக தெரியுது. ஆற்று மணலுக்கு முழுக்க எடுத்துட்டோம். நீங்கள் இப்போ தண்ணி என்ன போகும், அப்படியே போய் கடலில் போய் கலந்துரும். நீங்கள் அந்த ஆற்று மணல் தான் இருக்கின்ற மழை நீரை சேமித்து வச்சு இப்போ வந்து காவேரி யார் ஓடுதுன்னா அந்த காவேரி ஆற்றின் கரையில் மிகச் செழிப்பாக விவசாயம் பார்த்தாங்கன்னா என்ன காரணம், அந்த ஆற்றின் நீரை அப்படியே எடுக்க மாட்டாங்க. அந்த ஆற்று நீரில் இருக்க மணல் வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணி அந்த நிலத்தடி நீர் வந்து கிணத்துல இருக்கும், அவங்களுக்கு அந்த கிணத்துலேருந்து எடுத்து தான் விவசாயம் பார்ப்பாங்க ஒழிய யாருமே டேரெக்டாக காவேரி ஆற்றுது இறைச்சலாம் வந்து விவசாயம் பார்க்க மாட்டாங்க. காவேரி ஆறுக்குரிய வேலை வேறு, அது போய் கடலில் போய் சேரக்கூடிய நோக்கம் வேறு, அதுக்கு வேறு நோக்கம் இருக்குது. அது கண்டிப்பாக கடலில் போய் கலக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நீர் போகிற வழியில் என்ன செய்யணும்னா அந்த ஆற்று மணல் வந்து முழுவதுமாக நிலத்தடி நீரை வந்து ரீசார்ஜ் பண்ணும். இதுதான் சிஸ்டம். இன்றைக்கி இங்கே பெய்கிற மழையில், தமிழ்நாட்டில் பெய்கிற மழையில் தமிழ்நாடு ஜியாகிரஃபி படி 44% எவாபரேஷன் ஆயிரும், 43% வந்து கடலில் ஆற்றில் போய் கடலில் போய் கிடக்கும், மிச்சம் 13% வந்து நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகும். இதுதான் சிஸ்டம். இந்த 13% ரீசார்ஜிங்காக தான் ஆற்று மணல் இருந்துச்சு, குளங்கள் இருந்துச்சு, குட்டை இருந்துச்சு, கம்மா இருந்துச்சு, ஓடை இருந்துச்சு. இன்றைக்கி இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். அதனால தான் ஈரோடு பக்கம் 2000 அடி போர் போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போர் போட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிடுவாங்க அப்படியே. ஆமாம், இது உண்மை, விளையாட்டு கிடையாது. 2000 அடி எவ்வளோ பெரிய விஷயம். 2000 அடி கிலோ தண்ணி போய் நம்ம தேடுறாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது நாளைக்கு எங்கே போய் முடியும்? இன்றைக்கி 2000 அடி, நாளைக்கு வச்சு 4000 அடி, அதுக்கு நாளைக்கு வச்சு 10,000 அடி. ஸோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அந்த தண்ணியை நீங்கள் மேலே கொண்டதுக்கு அப்புறம் எவ்வளோ நீங்கள் செலவழிப்பீங்க? அவ்வளோ தூரம் தண்ணி இல்லைங்கிறதே ஒரு நல்ல விஷயம் இல்லை இல்லையா சார்? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மரங்களோட வந்து நம்ம சிட்டியில் கான்கிரீட் காடுகள் தான் அதிகமாக இருக்குது, பில்டிங் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டான முறையில் எல்லாமே செயல்படுத்துனாங்களா இந்த மழைநீர் சேகரிப்பு முறையெல்லாம்? நிறைய தண்ணி நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? நிச்சயமாக. அதாவது மழை வந்து பெருசாக நான் குறைஞ்சிடலங்க, குறைஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்ல. 900 மில்லிமீட்டர் மழை ஆவரேஜாக தமிழ்நாட்டில் பெய்யும். ஒரு சில வருடங்களில் 600 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, அது வறட்சியான வருடங்கள். இன்னமும் மழை பெருசாக குறைஞ்சிருக்கு, ஆனால் குறைஞ்சிருக்கு, நிச்சயமாக குறைஞ்சிருக்கு. பெய்கின்ற மழையை உருப்படியாக சேவ் பண்ணால் நமக்கு போதும். வேறு எதுவும் பெரிய சயின்டிஃபிக் இன்டர்வென்ஷன்லாம் அங்கே தேவையில்லை. பெய்கின்ற மழையை
ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக வச்சு நமக்கு எல்லாமே வந்து இப்படி நம்ம சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே டீசாலினேஷன் பிளான்ட் போடுவாங்க. தண்ணி இல்லையா உடனே டீசாலினேஷன் பிளான்ட் போடுவாங்க. அல்லது எல்லா நதியும் ஒன்றா சேருன்னு சொல்லுவாங்க. ஏதோ 4 இன்ஜினியர் சேர்ந்து நதியை கட்டின மாதிரி தான் நினைப்பு உங்களுக்கு. டீசாலினேஷன் பிளான்ட்டே தப்பான விஷயம். எதுக்கு டீசாலினேஷன் பிளான்ட் போகணும், எதுக்கு உப்பகற்றி ஆலைகள் போடணும்? உங்களுக்கு மழை நீர் பெய்யுது, அதை நீங்கள் தேக்கி வச்சு அதை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சு அதை நீங்கள் குடிநீராக மாற்றக்கூடிய வேலை தான் செய்ய முடியும். நம்முடைய எல்லா இன்டர்வென்ஷனுமே ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன் தான் இருக்குது. பில்டிங் கட்டுறது, டீசாலினேஷன் பிளான்ட் போடுறது எல்லாமே ஸ்ட்ரக்சரல். ஏன்னா அப்போ தான் கான்ட்ராக்டோட முடியும் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நோக்கம். அது தேவையில்லை. இயற்கை நமக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கு. மழை நீர் சேமிப்பு பண்ணலாம். பண்ணை குட்டைகள், ஒவ்வொரு விவசாயத்தையும் போய் பண்ணை குட்டைகள் அங்கே சொல்லலாம். 1 ஏக்கர் நிலம் வச்சுன்னா அதில் சும்மா ஒரு 10 அடிக்கு ஒரு குட்டை வெட்டு, அங்கே வந்து மழை நீர் தேங்கட்டும், அது வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணும். ஸோ இப்படி தான் கொண்டு வரணும் ஒழிய எல்லாமே நமக்கு பெருசாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மழை நீர் சேமிப்பு உருப்படியாக பண்ணாலே நமக்கு நிச்சயமாக நம்மளோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரங்களோட வந்து நிறைய பில்டிங்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். மரங்களோட முக்கியத்துவம் பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை எந்த அளவுக்கு நம்ம அழிச்சிட்டு வரோமோ அதே மாதிரி வந்து மரங்களையும் வந்து அழிச்சிட்டு வரோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த மழைக்கும் மரங்களுக்கும் வந்து என்ன தொடர்பு? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மரம் வந்து நம்ம நல்லா வளர்த்தோன்னா வந்து மழை வரும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல ஆல்டிடியூடில் இருக்கிற மரங்கள் தான் அந்த குளிர்ந்த காற்றை வந்து மேகங்களில் வந்து பட வச்சு மழையை வந்து எடுக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற இந்த லோ ஆல்டிடியூடில் மரங்கள் வளர்க்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து மழை வர்றதுக்கான ஒரு காரணமாக அமையும்? இல்லை, மரங்கள் வந்து குளிர்ச்சி தருது. முதல்ல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் குளிர்ச்சி தருது. ரெண்டாவது வந்து கார்பனை உறிஞ்சிக்குது. ஸோ மேலே போகக்கூடிய கார்பன் வந்து குறைஞ்சிடுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆசிட் ரெயின் பெய்யுறது, இந்த மழை தப்பி போகுது, கார்பன் ஜாஸ்தியாக மழை வந்து தப்பி தான் போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக குறையும். மழைக்காடுகள்னே காடுகள் இருக்குது. மழைக்காடுகள்னே பேர் அதுக்கு நிறைய. இப்போ நம்ம பப்பா நியூ கினியாவில் இருக்க சொல்லுவாங்க, அமேசான் வந்து ரெயின் ஃபாரஸ்ட். அது என்ன, அந்த கேனோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மரங்கள் மேலே இருக்கிற அவ்வளோ தூரம் வளர்ந்து அந்த சூரிய ஒளியே உள்ளே வராது, அவ்வளோ தூரம் மறைச்சோம். அதான் மழைக்காடுகள். நீங்கள் கீழே வந்து வெளிச்சமே இருக்காது. அப்படிப்பட்ட காடுகள்லாம் இருந்துச்சுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை இருந்துச்சு, எல்லா இடங்களும் இருந்துச்சு. இன்றைக்கி அது முழுவதும் நம்ம வந்து அழிச்சிட்டோம். இன்றைக்கும் இந்த பேசிகிட்டு இருக்க 1 நிமிஷத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு அமேசானில் வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க 1 நிமிஷத்தில் வந்து ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு மரங்கள் வெட்டப்படுது அமேசான் காடுகளில். பப்பா நியூ கினியாவில் இருக்க மிகப்பெரிய மழைக்காடுகளோட நோக்கமே மழையை கொண்டு வரதான் அதோடைய நோக்கம். அதுதான் பேர் மழைக்காடுகள்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்ம நகர்ப்புறங்கள்லையும் கிராமப்புறங்களையும் வைக்கின்ற மரங்கள் கார்பன் வந்து அதிக அளவு உறிஞ்சும். ஸோ நமக்கு பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது குளிர்ச்சி தரும். குளிர்ந்த காற்று எங்கேருந்து மொத்தமாக போன காற்று இருக்குல்ல, நீங்கள் வந்து காற்று வந்து அந்த குளிர்ச்சியை எடுத்துகிட்டு போயிடும், எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகும். அது முக்கியமான காற்று. ஏன் வந்து வடகிழக்கு பருவமழை, ஏன் வந்து தென்மேற்கு பருவமழைன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த காற்று வந்து அப்படி வீசுகிறப்ப எந்த பகுதியில் குளிர்ந்த காற்று இருந்தாலும் அந்த குளிர்ந்த காற்றை எடுத்துகிட்டு போய் மேலே போய் மேகத்து மேலே மோதும்போது நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மலையில் மட்டும்தான் பெய்யணும்னு அவசியம் இல்லை. எங்கே குளிர்ந்த காற்று இருந்தாலும் காற்று வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகும். ஆக நிச்சயமாக மரங்கள் இருக்கிற வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து பயன் கொடுக்கும் தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகே சார், இப்போ இந்த ஆசிட் ரெயின் பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா, இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ஆன்சர் வேலை எழுதி மார்க்லாம் வாங்கியிருக்கோம். பட் இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு வந்து மறந்து போயிருக்கோம் சார். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். இல்லை, ஆசிட் ரெயின் வந்து அதாவது முக்கியமான காரணம் வந்து நாம் வெளியிடக்கூடிய புகை, அமிலங்கள், நீ எந்த தண்ணீர் வந்து எவாப்ரேட் ஆகுது, இங்கே இருக்க மோசமான தண்ணி தான் வந்து எவாப்ரேட் ஆகுது. இங்கே இருக்க என்ன மேலே போகுது, கார்பன் தான் மேலே போகுது. அப்போ இதுலேருந்து வரக்கூடிய நீர் வந்து எந்த மாதிரி மழை பெய்யும், நிச்சயமாக ஆசிட் ரெயின் தான் வந்து வரும். இது வந்து அமிலத்தன்மை எந்தெந்த பகுதியெல்லாம் கூடுதோ அங்கெல்லாம் வந்து ஆசிட் ரெயின் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ஒரு ரீசன் யாராலையும் வந்து கணிச்சு சொல்ல முடியல. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து மனிதனுடைய செயல்பாடுகள் தான் வந்து காரணம். ஆசிட் ரெயின் ஜாஸ்தியாக இருக்குது, முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக நம்மளுடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்க முடியும். உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களையும் அறிவை விட இயற்கையோட அறிவு பெருசு. அது வந்து நம்ம வந்து நிச்சயமாக உணர்ந்தாகணும். நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணியை போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது வந்து திருப்பி அடிச்சிடும். அது வந்து பார்த்துட்டு வந்து இது பண்ணிட்டுலாம் இருக்காது. நம்ம வந்து அதோட இசைந்து எப்படி போகிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒழிய இயற்கை பேடர்கள் யாரும் தடுக்கவே முடியாது, யாருமே தடுக்க முடியாது. ஆனால் அந்த இயற்கை பேடர் நடப்பதுக்கு நாம தான் காரணமாக இருக்கும். ஒரு சுனாமி அதுவாக நினச்சி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த சுனாமியோட இன்டென்சிட்டி அதிகப்படுத்துறது நாம தான். நம்ம இஷ்டத்துக்கு போர் போடுறோம், இஷ்டத்துக்கு நிலக்கரி சுரங்கங்கள் தோன்றோம். அப்போ அங்கெல்லாம் ஒரு பெரிய வேக்யூம் வரும், பூமி நகரத்தான் செய்யும். பூமி நகரப்போ வந்து எர்த்குவேக் வரத்தான் செய்யும், எர்த்குவேக் வரப்போ சுனாமி வரத்தான் செய்யும். ஸோ அதோடைய அப்போ உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூகம்பம்லாம் வரலையா அப்படின்னு. பூகம்பம் வந்திருக்கும், சுனாமி வந்திருக்கும். ஆனால் அதோட இன்டென்சிட்டியோ அதோடைய இதோ இந்த அளவுக்கு ஃப்ரீக்குவன்சியோ இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இப்போ நம்ம தான் டெய்லி பேப்பர் பார்க்குறோம், அந்த பகுதியில் நடக்கும், இந்த பகுதியில் நடக்கும், பார்த்துட்டே இருக்கும். அது 4 ரிக்டர் ஸ்கேல் 5 ரிக்டர் ஸ்கேல் இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. 10 வருஷம் கழிச்சும் போது அது ரிக்டர் ஸ்கேல் வந்து கூடும். ஏன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் தான் காரணம். நீங்கள்
பூமியிலேருந்து தோண்டி எடுக்க அந்த இடம் வேக்யூமாக தான் ஆகும் இல்லையா, அந்த இடம் ஒரு வெற்றிடமாகும். அப்போ அது வந்து ஏதாவது வந்து நிரப்பத்தனை செய்யும். எப்படி நிரப்பும்? அது பூகம்பம் இதான் வந்து நிரப்பும். நிரம்பி தான் அப்படி தான் நம்ம இன்னைக்கு இருக்க ஃபாசில் ஃபியூவல்ஸ் சொல்கிறோம், பெட்ரோலியம், கோல்லாம் வந்து அப்படி தான் உருவாக்கு. பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் ஏதாவது அழிஞ்சு போய் மரங்கள்லாம் அழிஞ்சு திருப்பி உள்ளே போய் மக்கி போய் நமக்கு வந்து நிலக்கரியாகவும் பெட்ரோலியமாகவும் வந்திருக்கு. அது பல கோடி ஆண்டுகள் ஆயிருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து இன்டென்சிட்டி வந்து அதிகப்படுத்துகிறோம். நம்மளுடைய செயல்பாடுகளால் நம்ம வந்து இன்டென்சிட்டி அதிகப்படுத்துகிறோம் தான் நம்ம வந்து சொல்ல வரோம். வரும் இந்த மழை வரும்போது பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த மழைக்கு முன்னாடி வந்து ஓடுவாங்க சின்ன பசங்கள்லாம், அந்த மழை நம்ம மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஓடி இருக்கீங்களா? எனக்கு முந்தானத்து கூட ஓடினாங்க, அது ஏமாத்திருச்சு. பார்த்தா மழை வரப்போதுன்னு நினச்சி உள்ள ஓடினா வந்து ரொம்ப நாளாக பார்த்தா இன்னும் மழையே வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளில போய் நின்றுட்டேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஆனால் அந்த மாதிரி ஓடுறதுக்கு இப்போ வந்து மழையே வரல அப்படிங்கிறத வந்து உண்மை. சீக்கிரம் வந்து மழை வரணும், நம்ம எல்லாரும் ஜாலியாக வந்து அதில் வந்து இந்த வருஷம் மழையில் நனைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் சொல்றீங்க. அந்த மாதிரி மழை வரணும்னா நாமளும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ்குள்ளெல்லாம் வந்துட்டே இருக்கோம். அந்த காலகட்டத்திலாம் போயிட்டு ஆற்றுலலாம் விளையாடினேன், செம்மையாக தண்ணி ஒழிச்சா இல்லை இறங்கினாலே அடிச்சுட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் பசங்க ஏதோ கொஞ்சம் தண்ணி இருக்குப்பான்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து வெறும் மண்ணு தான் இருக்குது எங்கே போனாலும் இல்லையா சார்? அதே மாதிரி வந்து தண்ணிலாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக வந்து செலவு பண்ணியிருப்போம், ரொம்ப தாராளமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். பட் எப்போ வந்து நம்ம ஒரு பாட்டிலுக்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் வச்சு அது ஒரு ப்ராப்ளமாகி இப்போ ஒரு பிஸ்னஸாக எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் டாப் இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கணும். ஏன் நம்ம கல்ச்சரே இப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு யோசிக்காமல் வந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம், இது வந்து நம்மளுக்கு ஒரு பிடிக்காத மாற்றம் அப்படின்னு நம்ம யோசிச்சு உணர்ந்தால் தான் இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ நம்ம இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் பற்றி யோசிக்காம இன்னைக்கு ஓகே இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கோமே தவிர பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல அப்படிங்கிறதா ஒரு உண்மை. அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவரும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? நிறைய கேள்விகளும் இருக்கு, திறந்து பேசலாம். நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்ல உலகத்திலேயே நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் மனிதர்கள் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க எங்க மென்ஷன் பண்ணாம விட்டுருவீங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கெட்ட விஷயங்கள் நிறைய நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? மரங்களை வெட்டுறது, அதுக்கப்புறம் நீர்நிலைகளை அழிக்கிறது, இந்த மாதிரி மழை வர்றதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனிதர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இது தவிர்த்து, அதாவது இந்த மரம் வெட்டுறது, நீர்நிலைகளை வந்து அழிக்கிறது தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மனிதர்கள் பண்றதால மழை வர்றது வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும்? கடலோட அமிலத்தன்மை கூடுறதும் முக்கியமான காரணம். அசிடிஃபிகேஷன் ஆஃப் ஓஷன்ஸ் அது முக்கியமான ஒரு காரணம். கடல் மழை எப்படி பெய்யும்? கடலில் இருக்க நீர் வந்து நீராவியாகி மேகமாகி அந்த எப்போவுமே மேகத்துல பார்த்தீங்கன்னா நீராவி உள்ள மேகம் தாழ்வாக பறக்கும், நீராவி இல்லாத மேகம் மேலே பறக்கும். அதனால தான் தாழ பறக்கிற மேகங்கள் வந்து நீராவி கொண்டதுனால தான் இங்கேருந்து போகக்கூடிய குளிர்ந்த காற்று பட்டோன்னே டப்புன்னு இதை தண்ணி நமக்கு வந்துடுது. இதுதான் மழை பெய்யறதுக்கான அறிவியல் தான். அப்போ இங்கேருந்து நீராவியாக போகிற நீர் வந்து உங்களுக்கு அமிலத்தன்மையோடு இருந்துச்சுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதோட அமிலத்தன்மை மாறும்போது அதோட உப்புத்தன்மை மாறும். இப்போ நீங்கள் கடலோட உப்புத்தன்மை மாறுது, அமிலத்தன்மை மாறுதுன்னா அதுக்குன்னு ஒரு pH வேல்யூ இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ மாறும்போது அதோடைய ஸ்டேட்டே மாறும், அதோட தன்மையே மாறும். இப்போ அதிகமாக உப்பாச்சுன்னா அது வந்து தண்ணியாக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படின்னு போகிறப்ப வந்து எவாபரேஷன் ஆகி மழை பெய்யறதுல நிறைய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எந்தெந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கடலோட அமிலத்தன்மை கூடுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. நமக்கு வந்து மழை நீர் கிடைக்கிறத பெரிய ஆபத்தில் போய் முடியும். இன்றைக்கி தெரியாது, ஏன்னா ஒரு 50 வருஷமாக நம்ம கடலை கொண்டு குப்பை தொட்டியாக நினச்சி எல்லாத்தையும் கொண்டு கலக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதோடைய விளைவுகள் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நமக்கு நிச்சயமாக வந்து தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், கடல் தான் வந்து நம்மளுடைய கார்பன் 50% கார்பனை அப்சர்வ் பண்ணிக்குது. மனிதர்கள் விடக்கூடிய நம்ம பவர் பிளான்ட்லேருந்தோ இல்லாட்டி வாகனங்கள்லேருந்தோ வரக்கூடிய கார்பனை வந்து கடல் தான் வந்து 50% வாங்கிக்கிறது. கார்பன் கேப்சர்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்கிக்கிறதுனால தான் நம்ம வந்து இன்னமாக கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்க முடியுது. அது வந்து அமிலத்தன்மை, அதோட அசிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகி அதோடைய சாலினிட்டி லெவல் வேரியேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த கார்பன் கேப்சர் விஷயம் வந்து குறைஞ்சிரும். அப்போ இன்னும் நமக்கு புவி வெப்பமாதல் வந்து ஜாஸ்தியாகும். கார்பன் இன்னும் அட்மாஸ்பியர் போக 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 வந்து இன்னும் குளோபல் வார்மிங் வந்து ஜாஸ்தியாகி கிளைமேட் சேஞ்ச் வந்து ஜாஸ்தியாகும். இதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்கான விஷயம். இது நம்ம ஏதோ எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்துற மாதிரி பார்க்கணும் அவசியம். இந்த கடல் அசிடிஃபிகேஷன் வந்து நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். சார் சொல்கிற எல்லா விஷயமே வந்து ஏதோ 5th 6th எங்கேயோ படித்த மாதிரியான ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு தான் வந்து சொன்னோம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் தியோரிட்டிக்கலாக வந்து ஒரு மேற்பார்வையாக ஒரு 5 மார்க் ஆன்சர் மாதிரி ஒரு தொகுத்து கொடுத்துட்றாங்களே தவிர்த்து அதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறது இல்லைன்றதும் ஒரு விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னா சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேயே வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரு பழக்கத்தை வந்து மேலை நாடுகளில் இருக்கவங்க கூட வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. அவங்க பாரு எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களே அந்த தப்பு பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸில் தான் வந்து சரி பண்ண முடியும். ஆனால் நம்ம சின்ன வயசுலேயே வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே அவங்களோட மைண்டை வந்து இப்படியே வந்து தாட் ப்ராசஸில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ரெயினை பற்றியும் அதோட கான்செப்ட் பற்றியும் இன்னும் என்ன விஷயங்கள்லாம் தெரியல, என்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல அடிப்படையை வந்து மழையை கொண்டாடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை வந்து நமக்கு எதிரி கிடையாது. மழை நமக்கு உற்ற நண்பன். அதாவது அப்பா அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் மழை குழந்தைகளுக்கு. அதனால் நீங்கள் வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து எவ்வளோ கண்ட ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட வச்சு அவங்க நோய் வர வைக்கிறீங்க, கண்ட குளிர்பானங்கள்லாம் குடிக்க வச்சு நோய் வர வைக்கிறீங்க. மழையில் போய் விளையாட விடுங்க, என்ன ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா? அப்படியே ஒரு சில பேருக்கு ஏதாவது சில பேருக்கு சளி பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுவுமே தெரியல, அதனால் மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது. வரட்டும், இப்போ ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. மழையை வந்து கொண்டாடுற மனநிலைமைக்கு அந்த குழந்தைகள்கிட்ட கொண்டு போகணும். மழை ரெயின் கோவே படக்கூடாது. முதல் விஷயமே அதான். நம்ம நாட்டுக்கு ரெயின் தேவை, மழை தேவை. ஸோ அந்த மழையை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த குழந்தைகள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும். எனக்கு ஸ்கூல் லீவ் விடும்போதே நமக்கு எரிச்சலாக வரும். ஏன் மழைக்கு போய் நீங்கள் ஸ்கூலில் லீவ் விடுறீங்க? ஏன்னா நீங்கள் பள்ளிக்கு போனால் தான் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாக குழந்தைகள் சுதந்திரமாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன். அது அரசு பள்ளிகள் குறைஞ்சபட்சம் அந்த சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க கான்வென்ட் பள்ளிகள் அது கிடையாது. வீட்டில் இருந்தால் அம்மாக்கள் வந்து ஐயோ மழைக்கு போயிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பள்ளியில் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குன்னு அட்லீஸ்ட் குழந்தைய போய் மழையில் விளையாடட்டும்னு சொல்லி நான் இப்போ என் பொண்ணுங்களாம் நான் வந்து மழை பெஞ்சுன்னா வெளியே போய் விளையாடுன்னு தான் சொல்லுவாங்க. மழையை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலைமை வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொங்கல் விழாவை எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அதே மாதிரி மழையை வந்து கொண்டாடணும் முதல்ல. ஏன்னா அதோட வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயம் அது, அதோடைய லைஃப். அது மழை இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன புல் புணுவாக முளைக்க முடியாது. ஆக அது அந்த குழந்தை அந்த உயிர் வாழ்றதுக்கு அந்த மழை முக்கியமான விஷயம். ஸோ அந்த முக்கியத்துவத்தை வந்து குழந்தைகள்கிட்ட உணர்த்துறதுக்கு மழையை கொண்டாட வைக்கணும். எப்பவுமே நீங்கள் வந்து ஏன் எப்படி குழந்தைகள் வந்து ஈஸியாக தீபாவளியும் பொங்கலையும் கொண்டாடுதுன்னா அது காரணம் வந்து மனநிலைமை தானே. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா கொண்டு போயிட்டோம். இன்றைக்கி அதே மாதிரி மழையும் ஒரு முக்கியமான விஷயமா கொண்டு போயிட்டோம்னா நிச்சயமாக ஒரு கொண்டாட்ட மனநிலைமைக்கு போகும். அதுக்கப்புறம் கல்வி மூலமாக, பெற்றோர்கள் தொலைக்காட்சிகள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக மழை எப்படி பெய்யுது, மழையோட முக்கியத்துவம் என்ன, அது என்னதெல்லாம் செய்யுது இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ப்ராசஸில் தண்ணீர் குறித்து, மழைனா அப்புறம் தண்ணீர் ஏன் முக்கியம், தண்ணீர் எப்படி நீ சிக்கனமாக வச்சுக்கணும், அது தண்ணீர் முக்கியம்னா அடுத்தது என்ன, பயோடைவர்சிட்டி, பல்லுயிரியம், அப்படியே சின்ன சின்ன அளவில் வந்து குழந்தைகள்கிட்ட போய் சேரணும். நாங்கள் இப்போ வந்து 30 வயசு மேலே கூட பேசுறது நிப்பாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா 30 வயசுக்குள்ள அவங்க மோல்ட் ஆகிடுறாங்க. இது அவங்களுடைய ஐடியாலஜி மோல்ட் ஆகிடுது. ரொம்ப மாற்றம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இப்போ எங்கள் பேசுகிறதே குழந்தைகள்கிட்ட தான். 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் கல்லூரியில் படிக்க பசங்க மாணவர்கள்ட்ட நாங்கள் போய் பேச ஆரம்பிச்சோம். ஏன்னா அவங்க மாறினா தான் இந்த ஒட்டுமொத்தமான சமூக சிந்தனை மாறதுக்கான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக குழந்தைகள்கிட்ட போய் பேச வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம எல்லாத்துமே இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்க மழைக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு, உங்களுக்கே தெரியும் சார். அது காரணம் வந்து மழை கம்மியானது தான் காரணம். ஆமாம். ஸோ இது வந்து அந்த சீசனுக்கு வந்து மழை பெய்யல அப்படின்னு சொல்கிறாங்களே சார். நீங்கள் சொன்னீங்க நம்மளால் வந்து இயற்கையை எந்த அளவுக்கு வந்து கெடுதல் தான் கொடுக்க முடியுமே தவிர நம்மளோட சக்தியால் அதை சரி பண்ண முடியாது உடனே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஒரு லாங் ப்ராசஸில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யாமல் இருந்தால் நம்ம என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உடனே கொண்டு வந்தால் அந்த சீசனுக்கு மழை பெய்யுறது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ வந்திருக்க ஸ்டடி வந்து பருவநிலை மாற்றம் குறித்த ஸ்டடி, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் குறித்த ஸ்டடி வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியா பொறுத்த மட்டும் அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு சீசன் வந்து இப்போ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். தென்மேற்கு பருவமழை தான் இந்தியாவுக்கு 68% ரெயின் வந்து கொண்டு வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம தமிழ்நாட்டில் அப்போ தான் மழை பெய்யும். அதாவது நான் சொல்கிறது அக்டோபர் நவம்பர் மாதங்களில். அப்போ அது வந்து மிச்சம் 32% தான் மழை கொண்டு வரும். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க பருவநிலை மாற்றங்கள்னால அப்படியே மழைங்கிறாங்க. இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் ஜாஸ்தியான மழை கொண்டு வரும், சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து கம்மியான மழையை கொண்டு வரும், உல்டாவாக மழைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது முக்கியமான காரணம் நம்மளுடைய தவறுகள் தான். நம்ம கார்பன் அதிகமாக, குளோபல் வார்மிங் ஜாஸ்தியானால கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா 2050க்குள்ளாராக இமாலயாஸில் இருக்க பனிப்பாறைகள் வந்து ஒரு 50% உருகிருன்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்கிறாங்க. அப்போ பனிப்பாறைகள் உருகுச்சுன்னா அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் கங்கையை நம்பியிருக்காங்க. 50 கோடி மக்கள் கங்கையை நம்பியிருக்காங்க. அது விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ ஏதோ ஒரு விதயத்தில் வந்து கங்கையை நம்பியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2.5-3 கோடி மக்கள் வந்து காவேரி நம்பியிருக்காங்க, விவசாயத்திற்கோ அல்லது குடிநீருக்கோ இருக்காங்க. ஆக இத்தனை கோடி மக்களுக்கும் எப்படி நீங்கள் குடிநீர் தண்ணி கொடுப்பீங்க, எப்படி விவசாயம் பார்க்க முடியும், உணவு எப்படி உற்பத்தி ஆக முடியும்? 120 கோடி மக்களுக்கு உணவு வந்து இறக்குமதி பண்ணிலாம் சாப்பிட வைக்க முடியாது. நீங்கள் விளைய வைக்கணும். நீங்கள் வந்து உங்கள் விவசாயிகள் வந்து அதை வந்து விவசாயம் பண்ணி உணவை நீங்கள் உற்பத்தி பண்ணால் தான் அந்த நாடு வந்து வளமாக இருக்க முடியும்.
ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு எதில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தேவையில்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்ம எடுக்கணும். நம்மளுடைய கார்பன் எமிஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி சோகால் டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்ல போகிறோம் இல்லையா, அந்த டெவலப்மெண்ட் மாடலை கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணணும். நிச்சயமாக கொஸ்டின் பண்ணணும். இது யாருக்கான வளர்ச்சி? ஹரிசாண்டல் growth வந்து growth கிடையாது. ஐ மீன் வந்து ஹரிசாண்டல் growth தான் growth, வெர்டிகல் growth வந்து growth கிடையாது. நீ மேலே போகிறது வந்து growth கிடையாது, சைடில் போகிறது தான் வந்து கான்செப்டே மாற்றும். ஸோ அந்த கான்செப்ட் மாறும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பகுத்தறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ நுண்ணறிவும் அந்தளவுக்கு முக்கியம். மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். நுண்ணறிவில் தான் நம்முடைய இயற்கை சார்ந்த அறிவு இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப கல்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை நிச்சயமாக கல்டிவேட் பண்ணி பொதுவாக ஓவராலாக நம்முடைய என்டையர் அப்ரோச்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தாலே ஒழிய நீங்கள் சொல்கிறதுமே நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெயின் டே அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு என்னப்பா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாருமே நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? ஸோ ரெயின் அப்படிங்கிறது வந்து ஏன் வரல, அது மாதிரி வந்து இந்த சீசனுக்கு வரலப்பா, இந்த வருஷம் ஃபுல்லாக வறட்சி தான் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்காமல் நம்மளுக்கு அதில் என்ன பார்ட் இருக்குது வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம வந்து இப்படி ஃபியூச்சரை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட பேசணும்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக ரெயின் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் வந்து ஒரு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்றதுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து ரெயின் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பேசிட்டு இருக்க டைமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டைம் தான். இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து நம்ம ரெயின்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெயினை பற்றி ஒரு ஃபுல் கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சா எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ வந்து மைண்டில் மாற்றம் ஏற்படதான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அட்லீஸ்ட் கிளைமேட்டில் வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார் இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து எங்களுக்கு ரெயினை பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஓகே நம்மளும் வந்து நிறைய தப்புகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் போல இருக்குது அப்படின்னு எங்களுக்கு வந்து புரிய வச்சு எல்லாத்தையும் ஒரு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் சம்பந்தமான அச்சோ நான் ரெயின் சொன்னால் நீங்கள் வேற திட்டுவீங்களே, ஆனால் இது ரெயின் சம்பந்தமான வெப்சைட் நான் எப்படி தமிழாக்கம் செய்வேன்? ஏன் பேரே ரெயின்ல தான் ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா அப்படியா? அப்படின்னு வெப்சைட் அது? ஆமா, அத பாத்தீங்கன்னா rainfoundation.org அப்படிங்கறது இந்த வெப்சைட். இத நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். REINFOUNDATION rainfoundation.org. ரொம்ப சிம்பிளான வெப்சைட். இப்போ வந்து மழை நீரை வந்து சேகரிக்கணும், அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க. பட் இது எப்படி பண்ணணும், எனக்கு இதை பத்தி பெருசா நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே இந்த வெப்சைட். இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம மழை நீரை வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், அப்புறம் எப்படி ரீயூஸ் பண்ணணும், எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. பண்ணணும் சொன்னீங்க, அப்பலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் இருக்கும்ல? கண்டிப்பா எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் வந்து மைண்ட் செட் இருக்குங்க. அந்த ரெயின் வாட்டர்லாம் வந்து சேமிக்கணும், மழை தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அண்ட் பொதுவாக தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனால் அந்த பழக்கம் ஆயிடுச்சுல நம்மளுக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் வந்து பண்ணாமலே, அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரியான வெப்சைட்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான வழிகள்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட்காக சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் போய் பார்க்குறேன். கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் இல்லையா? கண்டிப்பா நம்மளுக்கு பாராட்டலாம் வேணும்ல? கண்டிப்பா நீங்களே ஏதாவது மெயில் ஐடி சொல்லுங்க, நானே உங்களை பத்தி பாராட்டி நாலு வழி எழுதி விட்டுறேன். அப்படி இல்ல, நம்மள திட்டுறதா இருந்தாலும் நம்மள பாராட்டுறதா இருந்தாலும் நம்ம ஷோ சம்பந்தமான எல்லா கருத்துக்களும் ஃபீட்பேக்கும் நேயர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கருத்து மழைகளை பொழியலாம். கரெக்ட். ஆனா பொழியறதுக்கு நம்ம இமெயில் ஐடி சொன்னோம்ல, feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை இமெயில் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். எப்படி பாராட்டணும் அப்படிங்கிற வழி அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு நாளைக்கு ஒரு சூப்பரான டாபிக் இருக்கு, அது போய் நம்ம ரிசர்ச்லாம் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வரலாம். கண்டிப்பா நம்ம போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்காக வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.